உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு டேனாக ஒரு க்ளோ இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கீங்களா? ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கான ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி ஃபேஸ் பேக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஒரு 4லேருந்து 5 ரோஸோட இதழை வந்து நல்லா நான் எடுத்துட்டு அதை நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அண்ட் அது கூட கொஞ்சமாக குங்குமப்பூவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அளவுக்கு நான் 2 இது எடுத்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்புக்கு மேலே நான் பால் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தான் பால் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் அரைச்சு பார்த்துட்டு அண்ட் அகெயின் நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெண்டாவது தான் நான் என்ன பண்ண போறேன், இதை நல்லா ஸ்மூத் பேஸ்டா வந்து பண்ணிக்க போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பல்பி ஒரு நல்ல பர்பிள் கலர்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் கிடைக்கும். அண்ட் இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப மேஜிக்கல் பேக்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லா டேனா அண்ட் பார்க்கறதுக்கு டல்லாவே இருக்கு அண்ட் ஒரு க்ளோ இல்லையே அண்ட் ரேடியன்ஸ் லுக் இல்லையே அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கண்ணாடி பவுல்ல வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் நீங்க ஒரு ஆள் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க ஃபுல் பாடிக்குமே நீங்க அதை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த டெக்ஸ்சர்ல நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் இது பாக்குறதுக்கு ரொம்ப பல்பி ஒரு நல்ல பர்பிள் கலர்ல வந்து உங்களுக்கு ஃபேஸ் பேக்கே இருக்கு. அண்ட் ரொம்ப ஸ்மெல்லுமே சூப்பரா இருந்தது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ்ல அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ் வந்து நீங்க வந்து டைரக்டா கூட நீங்க அரைச்சு போடலாம். பட் காய வச்சு போடும்போது என்ன ஆகுதுன்னா அதுல இன்னும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. காய வைக்கும் போது அதுல விட்டமின் சி வந்து கண்டெயின் இருக்கும். இப்போ சில பேருக்கு இரிட்டேட் ஸ்கின்னா இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் காம் பண்ணும். அதோட மட்டும் இல்லாம நம்மளோட கொலஜன் இருக்கு இல்லையா, ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப தொலைன்னு இல்லாம சாகியா இல்லாம கொஞ்சம் யூத்ஃபுல்லா காட்டுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து ஹையா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து செம்மையா, அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணிட்டு உங்க ஸ்கின்னை ஒரு பேபி ஸ்கின் மாதிரி கொடுத்துரும். அட் த சேம் டைம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கலராகவும் க்ளோவாகவும் கிடைக்கும். சாஃப்ரான்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியலோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன், இன்ஃப்ளமேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்டு, அப்புறம் ஆக்னி, இது முக்கியமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பேக் வந்து கண்டிப்பா நீங்க உங்க நெக்ல, இயர்ல, கையில, கால்ல உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து உங்க ஸ்கின் நல்லா வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கணுமோ அந்த ஏரியாலாம் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இதை அப்படியே ட்ரை பண்ண விட்டுறலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்க நார்மலா வந்து வார்ம் வாட்டரோ இல்ல கூல் வாட்டர்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் வந்து செம்மையா இருக்கும். அண்ட் இன்ஸ்டன்ட்லி பாத்தீங்கன்னா செம்ம க்ளோ அண்ட் ரொம்ப பாத்தீங்கன்னா கிளீன் அண்ட் வந்து ஒரே ஒரு அப்ளைலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து செம்மையாயிரும். அண்ட் உங்களுக்கு இது வந்து நீங்க வீக்லி 2 டைம்ஸ் இல்ல 3 டைம்ஸ் பண்ணிக்கிட்டே வர 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 உங்க ஸ்கின் வந்து செம்மையாயிரும். ஸோ கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பை பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பை பை.